இந்த திமுகவுக்கு எப்பயுமே தான் வேலை. பேசிட்டு செருப்படி வாங்கிட்டே இருப்பானுங்க. எத்தனை தடவை வாங்கினாலும் திருந்த மாட்டானுங்க. கொத்துசு ஊபிசு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஜூன் 18 இருக்குடி உங்களுக்கு சம்பவம், எங்க அண்ணா கேட்கிற கேள்விக்கு உங்களால பதிலே பேச முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானுங்க. நானும் என்னத்த கிடைக்க போறானுங்க, எப்போதும் மாதிரி சொல்லிட்டு பில்டப் தான் பண்ணான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பார்த்தா வந்து நிக்கிறாப்ல இது இப்படி. இதுல கதறல் சத்தம் கேட்குதானே அந்த போர்டில் எழுதிருக்காரு. எப்ப அட்டை பேசணுமா, நீங்க தான்ப்பா பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா, இவனுங்க வெளில கத்திட்டு இருக்கிறானுங்க. விஜய் என்ன சட்டசபைக்குள்ள உட்காந்துருக்காரு. மூச்சுக்கு அது கூட உள்ள போகாது. உதயனா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க தொடக்க கூடாது, தப்பு பண்ணிட்டு சிங்காரோ. சும்மாவே அடி அடின்னு அடிப்போம். கலைஞர் ஐயா உயிரோட இருந்தாலே கச்சை காலி பண்ணிட்டு ஓடிடுவாரியா அடிக்கிற அடியில. ஒப்பனாலே முடியாத என்னத்த சொல்றது தெரியல. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கெல்லாம் வந்து விஜய் வந்து இட்லி சாப்பிட்றது வரைக்கும் ட்ரெண்ட் பண்றோமா? ஆமா பண்ணுவோம். விஜய் அவர்கள் மூச்சு விட்டா கூட அந்த மூச்சு காத்து புனிதமானது அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரெண்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு எங்க வலிக்குது? ஸோ தேவையில்லப்பா வாய் விட்டீங்க. அடிக்கிற அடியை பார்த்து இல்ல பாக்குற வீடியோ தெருக்கி விடுறாங்க. இது ஹைலைட் என்னன்னா, விஜய் அப்படி நடந்து வராரு. சீரியஸா ஒருத்தர் எடிட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த பீஸ்ட் படத்துல நடந்து வருவார்ல, அந்த சீன் அப்படியே கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அது பாக்குறதுக்கு அப்படியே இருந்துச்சு அந்த கோட் சூட்ல. அதுலயும் வந்துட்டு இப்படி இப்படி செய்யறாரு. வெறித்தனம். எனிவேஸ், திமுக ஒன்றும் புதுசு இல்லை. வாங்கின 10 செருப்படியோட இது 11ஆவது செருப்படி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. இருந்தாலும் அவங்க செருப்படி வாங்கி அசிங்கப்படுறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. நான் செஞ்சும் தான் ஜெயநாத்.